ரொம்ப சிம்பிள். நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து இருக்கிற எல்லா யூபிவிசியும் எடுத்து ஸ்டாண்டு செஞ்சாச்சு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 2 பைப்பு பிவிசி இருந்தது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு குழித்தட்டு வச்சாலே உள்ளே போயிடுது. இப்போதைக்கு வந்து ரெயின்செல் மேட் வச்சு அதில் கொஞ்சமாக வச்சுருக்கு. அதில் வேறு எதுவும் வைக்க முடியாது. சரி, இந்த மாதிரி குழித்தட்டில் வந்து விதைகள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அது லாஸ்ட்டாக வந்து வச்சுருக்கு. இப்போதைக்கு செஞ்சு அப்படியே வந்துட்டு வச்சாச்சு. இன்னும் எந்த சைடு வைக்கிறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அந்த லாஸ்ட்டில் வந்து மண்ணு கொட்டி வச்சுருந்த இடம், அந்த மூலை எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இனி அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ரூம்குள்ளே இருக்க கார்டனுக்கு வச்சுருக்க எல்லா டப்பா, தொட்டி கிட்டி வாங்கினது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெளியே போடணும். அப்போ தான் ரூம் க்ளீன் ஆகும். ஸோ இனி அந்த வேலை தான் செய்யணும். இப்போதைக்கு வந்து என்னோடய மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் தான் மண்ணு கொட்டி வச்சுருந்தேன். இது நல்ல க்ரோ பேக்கு. இதில் ஏதாவது கீரை இல்லைனா வந்து கொடி காய்கறிகள், படர்ந்து வர காய்கறிகள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிலது எல்லாமே அந்த கருப்பு கலர் பையில் இருந்தது எல்லாமே எடுத்து க்ரோ பேக்குக்கு மாற்றியாச்சு. சரி, இனிமேல் இதிலே வச்சு வளர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேருமே நல்லா பிடிச்சிருச்சு. இதுதான் அப்டேட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.